நீங்க சேர்த்து வைக்கிற ஒரு ரூபாவும் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா 20 இயர்ஸ் கழிச்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா அது எப்படி கம்மியாகும்? நான் பேங்க்ல தானே சேர்த்து வைப்பேன், என்கிட்ட பண்ணல. ஆனா இதுல பெரிய ஒரு ரிஸ்க் இருக்கு. அது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த வீடியோவை முக்கியமா ஃபுல்லா பார்க்கணும். நீங்க சேர்த்து வைக்கிற ஒரு ரூபாவும் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ஏன் டேஞ்சர்ல இருக்கு, அந்த காசை நீங்க எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ உங்களோட மாச சம்பளம் 30,000 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க உங்களோட செலவெல்லாம் போக மாசம் அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் எடுத்து உங்களோட பேங்கோட சேவிங் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். கரெக்டா 20 இயர்ஸ் கழிச்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் இருக்கும். பட் இதுவே கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு மாசம் அதே 5,000 ரூபாவை ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 49 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். அது எப்படி? நான் சேவ் பண்ணனா 12 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, பட் நான் இன்வெஸ்ட் பண்ணா 49 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த ரிட்டர்ன்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். பட் ஒரு சிலர் யோசிக்கலாம், நான் ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பல, எனக்கு இந்த 5,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு எனக்கு 12 லட்சம் ரூபாய் வருது, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த 12 லட்சத்தோட வேல்யூ வந்து 20 வருஷம் கழிச்சு கம்மியாயிடும். அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி கம்மியாகும்? நான் பேங்க்ல தானே சேர்த்து வைப்பேன், என்கிட்ட 12 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் நம்பர் இருக்கும், பட் அதோட வேல்யூ, ஏன்னா வேல்யூன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு உங்களால 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பைக் வாங்க முடியுமா? கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன் தான் மேஜரா ரோல் பிளே பண்ணுது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் சொல்லலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரத்துக்கான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துருவோம். பட் இப்போ அதே 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாளையில இருந்து 3 நாள் வரைக்கும் தான் உங்களால காய்கறியை வந்து வாங்க முடியுது. இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. உங்களோட பணத்தோட மதிப்பு அப்படியே தான் இருக்கும், பட் உங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லாத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம பணவீக்கம் சொல்லுவோம். பட் இதை பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா போவோம்னா இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும். இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. சரிப்பா நீ சொல்லிட்ட, பட் எங்க இன்வெஸ்ட் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. நான் எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த டைப்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எந்தெந்த டைப்ல நம்ம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சோ எதுல ரிஸ்க் அதிகம் எதுல ரிஸ்க் கம்மி அப்படின்னு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷனா சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட்லயே மொத்தம் 4 டைப் தான் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட், அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், நாலாவது வந்து கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கோல்டு ஆர் சில்வர் வாங்குறது தான். மோஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது என்னன்னா ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோம். ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் கீழ எது வரும் அப்படின்னா இந்த எஃப்டி, ஆர்டி, அதுக்கப்புறம் இந்த பிபிஎஃப், அப்புறம் எக்ஸெட்ரா இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இது கீழ தான் வரும். மோரோவர் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஸ்ஜிபி பாண்ட்ஸ், இந்த பிரைவேட் செக்டர் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஃபிக்ஸட் இன்கம் வரும். ஏன்னா இதுல இருந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வருஷம் வரும். சோ அதுக்காக தான் இது வந்து ஃபிக்ஸட் இன்கம் சொல்லுவோம். பட் இந்த ஃபிக்ஸட் இன்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து கம்மியா இருக்கும், ரிஸ்க்கும் வந்து கம்மின்னு தான் நான் சொல்வேன். ஆனா இதுல பெரிய ஒரு ரிஸ்க் இருக்கு, அதுதான் இன்ஃப்ளேஷன் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு எஃப்டின்னு எடுத்தீங்கன்னா இப்போதைக்கு அப் டு 6% வரைக்கும் தான் தராங்க. ஒரு சில எஃப்டிஸ்ல வந்து ஒரு 8% தராங்கன்னு வச்சுப்போம். இதுவே இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6% இன்ஃப்ளேஷன் growth இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சோ 6%ல இருந்து 8% கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்க ஒன்ஸ் உங்களோட அமௌண்ட்டை வந்து எடுக்கும் போது உங்களுக்கு 2% ரிட்டர்ன் இருக்கும். சோ இதுக்கு தான் நான் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லுவேன். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி. ஈக்விட்டினா ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட் தான். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது நீங்க நிறைய வகையில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பர்టిక్యులர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லனா ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியால ரொம்ப ஃபேமஸான மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அதே மாதிரி நெக்ஸ்ட் 50 இருக்கு. சோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் கம்மி, ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளா இருக்கும். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான் சொல்லுவேன். ரியல் எஸ்டேட் பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ரியல் எஸ்டேட் அப்படின்னா ஒரு லேண்டை வாங்குறது, விற்கிறது, இல்லனா ஒரு லேண்டை வாங்கி அதை ரெண்டுக்கு விடுறது. பட் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னா நான் ரியல் எஸ்டேட் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஒரு லேண்டை வந்து வாங்கிடுவீங்க, அந்த லேண்டை வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணாம இல்ல ஃபியூச்சர் பிளான் எதுவுமே இல்லாம நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த லேண்டோட வேல்யூ வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த லேண்ட் வந்து செல்லாம போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும், ரிட்டர்ன்ஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வராது. நாலாவது நம்ம வீட்ல எல்லாருமே காமனா பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் தான் கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட். கமாடிட்டினா ஒண்ணுமே இல்ல, கோல்டு, சில்வர், இதெல்லாம் வந்து கமாடிட்டில வரும். கோல்டு அண்ட் சில்வர்ல வந்து நீங்க எப்படி வேணா அதை வாங்கிக்கலாம். நீங்க கோல்டு பார்ஸா வாங்கிக்கலாம், கோல்டு காயின்ஸா வாங்கிக்கலாம், இல்லனா எஸ்ஜிபி பாண்டா வாங்கிக்கலாம். எஸ்ஜிபி பாண்ட்னா சாவரின் கோல்டு பாண்ட். இத பத்தி நான் ஒரு டெடிகேட்டா வீடியோ போடுவேன். அதுவும் இல்லாம நீங்க ஈக்விட்டில நிஃப்டி பீஸ் வாங்கிக்கலாம், இல்ல சில்வர் பீஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம மேஜரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இத பத்தி ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம், அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ வரும். சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.